Hello friends, இந்த வீடியோல நம்ம basic Tower of Hanoi example யூஸ் பண்ணி recursion concept understand பண்ணிக்க போறோம். So first நம்ம Tower of Hanoi problem statement பார்க்கலாம். So initially Tower of Hanoi problemல உங்களுக்கு வந்துட்டு 3 poles இருக்கும். Source pole, auxiliary pole and destination pole. Source poleல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில disk இருக்கும். அதுல வந்து bottom diskல எப்பவுமே வந்து bottom diskோட diameter வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மேலே போக போக அதோட டயாமீட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டாப்பில் இருக்கிற டிஸ்கில் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இருக்கிறதுலே வந்து அதுதான் வந்து ஸ்மாலர் டிஸ்காக இருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் போலில் இருக்கிற எல்லா டிஸ்கையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து டெஸ்டினேஷன் போலில் வைக்கிறது தான் வந்து உங்களோட ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். டெஸ்டினேஷன் போல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசெண்டிங் பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோட சைஸ் வந்து டிசெண்டிங்காக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சோர்ஸ் போல்லேருந்து டெஸ்டினேஷன் போலுக்கு எல்லா டிஸ்கையும் மூவ் பண்ணும்போது நீங்கள் ஆக்சிலரி போல் வந்து மிடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைனல் சொல்யூஷன் ரீச் பண்ணுறதுக்கு வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் போல்லேருந்து டெஸ்டினேஷன் போலுக்கு உங்கள் எல்லா டிஸ்கையும் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ இதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்லி ஒன் டிஸ்க் கேன் பி மூவ்ட் அட் அ டைம். ஸோ உங்களுக்கு வந்து சோர்ஸ் போலில் எத்தனை டிஸ்க் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு டைம் மூவ் பண்ணும்போது ஒரே ஒரு டிஸ்க் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு மூவ் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ஈச் மூவ் கன்சிஸ்ட் ஆஃப் டேக்கிங் த அப்பர் டிஸ்க் ஃப்ரம் ஒன் ஸ்டாக் அண்ட் பிளேசிங் இட் ஆன் டாப் ஆஃப் அனதர் ஸ்டாக் ஆர் ஆன் அன் எம்டி போல். ஸோ ஒரு தடவை நீங்கள் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு போலில் இருக்கிற டாப் மோஸ்ட் டிஸ்கை மட்டும்தான் உங்களால் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் டிஸ்கை வந்து எடுத்து நீங்கள் இன்னொரு போலில் இருக்கிற இன்னொரு போலோட டாப்பில் தான் வைக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களால் வந்து எம்டி போலில் அதை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஸ்டாக்கோட மிடில்லையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டிஸ்கை வந்து பிளேஸ் பண்ண முடியாது. தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜர் டிஸ்க் cannot be placed on top of a smaller disk. ஸோ ஒரு ஸ்மாலர் டிஸ்க் மேலே உங்களால் ஒரு லார்ஜர் டிஸ்கை பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமோட ரிகர்சிவ் சொல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமையுமே வந்து நம்ம ரிகர்சிவ் அப்ரோச்சில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்ளமோட சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த பீஸ் ஆஃப் அல்காரிதம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத தான் வந்து நம்ம இங்கே சப் ப்ராப்ளம்ஸ்ன்னு மீன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம நேம் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட 3 போல்ஸ் இருக்குது. சோர்ஸ் போல், ஆக்சிலரி போல் அண்ட் டெஸ்டினேஷன் போல். இந்த 3 போல்ஸ்க்கும் வந்து நம்ம எஸ், ஏ அண்ட் டி அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸை வந்து நம்ம என் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற ஒரு டிஸ்கையும் நம்ம வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ டாப் மோஸ்ட் டிஸ்க் வந்து ஸ்மாலர் டிஸ்கை வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2, 3, 4 அண்ட் 5. ஸோ பாட்டம் டிஸ்க் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ் அந்த எண்ணு தான் வந்து அந்த பாட்டம் டிஸ்கோட வேல்யூவாக இருக்கும். ஸோ 1 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஸ்மாலர் டிஸ்கோட வேல்யூ. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற லார்ஜர் டிஸ்கை வந்து 2ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி போயிட்டே வந்து ஃபைனலாக இருக்கிற லார்ஜஸ்ட் டிஸ்கை வந்து நம்ம என் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமோட சப் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோர்ஸ். இப்போது இந்த சோர்ஸ்லேருந்து நம்மளால் வந்து 2 வேல மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து மூவ் பண்ண முடியும். இந்த டாப் ஸ்மாலஸ்ட் பார், ஸோ இந்த ஃபஸ்ட் டிஸ்க் 1 எடுத்துகிட்டு ஒன்று நம்ம ஆக்சிலரி போலில் போடலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு டெஸ்டினேஷன் போலுக்கு மூவ் பண்ணலாம். நவ் லெட்ஸ் அஸ்யூம் இந்த டாப்பில் இருக்கிற 4 டிஸ்க்கும் வந்து ஆல்ரெடி ஆக்சிலரி போலுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோன்னு வைக்கலாம். ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது என்னோட ஃபைனல் பாட்டமில் இருக்கிற லார்ஜஸ்ட் டிஸ்கை வந்து ஈஸியாக என்னால் என்னோட டெஸ்டினேஷனுக்கு வந்து எந்த கன்ஸ்ட்ரெயினும் ஃபெயில் ஆகாமல் என்னால் மூவ் பண்ண முடியும். ஸோ என்னால் வந்து இந்த ஒரு மூவில் அந்த பாட்டம் டிஸ்கை வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போலுக்கு என்னால் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு டிஸ்க் வந்து அதோட டெஸ்டினேஷன் அதோட ஃபைனல் பொசிஷன் ரீச் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா இதே ப்ரொசீஜரை வந்து இந்த 4 டிஸ்க்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ திஸ் டைம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஆக்சிலரி போலாகவும் இதை வந்து சோர்ஸ் போலாகவும் இதை டெஸ்டினேஷன் போலாகவும் வச்சுக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஆக்சிலரி போலா இதை சோர்ஸ் போலா வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டிஸ்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டை ரீச் பண்ணுறதுக்கு
இந்த 4 டிஸ்க்ஸையும் வந்து நம்ம சோர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆக்சிலரிக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இதை சோர்ஸ் போலாவும் இதை டெஸ்டினேஷன் போலாவும் இது ஆக்சிலரி போலாவும் வச்சுருப்போம். ஸோ அப்படி வச்சுருக்கும் போது நம்மளோட இந்த 4 டிஸ்க்ஸும் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு டிஸ்கை வந்து நம்மளால் ஈஸியாக ஆக்சிலரி டிஸ்க், அதாவது ஆக்சுவல் டெஸ்டினேஷன் போலுக்கு நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் ஸ்டெப். ஸோ பேசிக்காக நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிலரி போலில் வந்து நம்ம சோர்ஸ் போலாக வச்சுப்போம். ஸோ இந்த சோர்ஸ் போல் வந்து நமக்கு ஆக்சிலரி போலாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த த்ரீ டிஸ்க் வந்து சோர்ஸ் போலுக்கு போகும். தென் இந்த ஃபைனல் பாட்டம் டிஸ்க் வந்து டெஸ்டினேஷன் போலுக்கு போகும். ஸோ உங்களோட டிஸ்க் 5 மேலே டிஸ்க் 4 வந்து கரெக்டான பொசிஷன் டெஸ்டினேஷன் போல் வந்து ரீச் பண்ணிடுச்சு ப்ராப்பராக. அடுத்து நீங்கள் இதே ப்ரொசீஜரை மறுபடியும் இந்த 3 டிஸ்கில் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து சப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் மறுபடியும் இதே ஒரே அல்காரிதம் தான், அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு கால். இது வந்து செகண்ட் ரிகர்சிவ் கால் அண்ட் இது வந்து நம்மளோட தேர்ட் ரிகர்சிவ் கால். ஸோ இந்த அல்காரிதமில் இனிஷியல் காலில் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் n, S, D, A. ஸோ இது மூணும் வந்து நம்மளோட போல்ஸோட நேம்ஸ். ஸோ எஸ் அப்படின்றது வந்து சோர்ஸ் போல், டி அப்படின்றது டெஸ்டினேஷன் போல், ஏ வந்து ஆக்சிலரி போல். இந்த n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ். ஸோ அது வந்து வேரி ஆகலாம், 3, 5, 7, 8 எது வேணால் இருக்கலாம் அந்த n. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கால் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் வந்து சோர்ஸ் போலாக இருந்துச்சு, செகண்ட் போல் வந்து ஆக்சிலரி போலாக இருந்துச்சு அண்ட் தேர்ட் போல் தான் வந்து டெஸ்டினேஷன் போலாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ் வந்து 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்னோட ஃபஸ்ட்டு காலில் எப்படி கால் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் சப்போஸ் நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சரி n வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3 டிஸ்க் இருக்குது, சோர்ஸ் போல், டெஸ்டினேஷன் போல் அண்ட் ஆக்சிலரி போல். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு காலில் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அல்காரிதமில் பார்த்தீங்கன்னா n = 0 அதுதான் வந்து என்னோட பேஸ் கேஸ், அதாவது எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு டிஸ்க்ஸே இல்லை. ஸோ அதுதான் வந்து என்னோட பேஸ் கேஸ். ஸோ இந்த கேஸ் அப்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் திருப்பியும் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறதா இல்லை. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து எனக்கு என்னோட வேல்யூ 3 இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து என்னோட வேல்யூ = 0 செக் பண்ணுறேன். இல்லை அப்படின்றதால நான் வந்து இப்போ எல்ஸ்குள்ளே வந்துடுறேன். ஸோ எல்ஸ்குள்ளே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் என்னோட செகண்ட் கால் பண்ணுறேன். ஸோ என்னோட செகண்ட் காலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட சோர்ஸ் போலாக தான் இருக்கும், என்னோட ஆக்சிலரி போல் வந்துட்டு டெஸ்டினேஷன் போலாக இருக்கும், என்னோட டெஸ்டினேஷன் போல் வந்து ஆக்சிலரி போல் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டேட்டில் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு டிஸ்க் வந்து அதோட பொசிஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு 4 டிஸ்க் மட்டும்தான் இருக்குது. அந்த 4 டிஸ்க் மட்டும் என்னோட கரெக்ட் பொசிஷனுக்கு ரீச் பண்ணால் போதும். ஸோ நான் இங்கே n-1 யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ வந்து நான் இனிஷியலாக வந்து 3 டிஸ்க் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு டிஸ்க் அதோட பொசிஷன் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது போக வந்து எனக்கு இன்னும் 2 டிஸ்க்ஸ் இருக்கும். அதனால நான் இங்கே n-1 யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து என்னோடய சோர்ஸ் போலாகவே தான் இருக்கும், என்னோட டெஸ்டினேஷன் போல் வந்து ஆக்சிலரி போலாக மாறி இருக்கும், என்னோட ஆக்சிலரி போல் வந்து டெஸ்டினேஷன் போலாக மாறி இருக்கும். அதனால நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஸ்வாப் பண்ணி வந்து மறுபடியும் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டேட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் டைம் கால் ஆயிருக்கு. டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் என்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகிருக்கு, 3க்கு பதிலாக வந்து 2 பாஸ் ஆகிருக்கு. பிகாஸ் n-1 இங்கே யூஸ் பண்ணுறோம். சோர்ஸ் வந்து சோர்ஸ் போலாகவே தான் இருக்கும். என்னோட டெஸ்டினேஷன் போல் வந்து இப்போ என்னோட ஆக்சிலரி போல் டெம்பரரியாக நான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். அடுத்து ஆக்சிலரி போல் வந்து டெஸ்டினேஷன் போலாக வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ இந்த பேராமீட்டர்ஸோட எனக்கு மறுபடியும் வந்து இந்த டவர் ஆஃப் ஹனாய் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து 2ஆக இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த இஃப்குள்ளே எனக்கு போகாது, பிகாஸ் இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நான் இப்போ வந்து எல்ஸ்குள்ளே வரேன். எல்ஸ்குள்ளே வரும்போது மறுபடியும் வந்து இந்த செகண்ட் டவர் ஆஃப் ஹனாய் ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். ஸோ
இப்போ எனக்கு n-1ஓட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். சோர்ஸ் போல் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே வந்து என்னோட டெஸ்டினேஷன் போல் பாஸ் ஆகும். இங்கே வந்து என்னோட ஆக்சிலரி போல் வந்து பாஸ் ஆகும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம செகண்ட் டைம் டவர் ஆஃப் ஹனாய் கால் பண்ணும்போது நம்ம இங்கே 2 பாஸ் பண்ணியிருந்தோம். சோர்ஸ் போலில் எஸ் தான் பாஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம ஏ பாஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம டி பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சிலரி போலோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டி, இந்த இடத்துல டெஸ்டினேஷன் போலோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ என்னோட அடுத்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து 1 எஸ் டி ஏ அப்படின்னு பாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னோட அடுத்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அடுத்த கால். ஸோ இந்த காலில் வந்து என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1, சோர்ஸ் போல் வந்து எஸ், டெஸ்டினேஷன் போல் பார்த்தீங்கன்னா டி, ஆக்சிலரி போல் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு பாஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் மறுபடியும் என்னோட வேல்யூ 0-1 செக் பண்ணுவேன். இல்லை, ஸோ 1ஆக இருக்கும்போது அது எல்ஸ்குள்ளே வருது. ஸோ டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் n-1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 0. ஸோ என்னோட வேல்யூ 1ன்னு இருக்கிறதால n-1 0. சோர்ஸ் போல் வந்து எஸ், ஆக்சிலரி போல் வந்து ஏ, டெஸ்டினேஷன் போல் வந்து டி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் கால் ஆகும். பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிரும். பிகாஸ் வந்து இது வந்து ரிகர்சிவ் கால் கிடையாது. ஸோ இங்கே வந்து பேஸ் கேஸ் ஆகும். என்னோட வேல்யூ வந்து எனக்கு 0ன்னு இருக்கும்போது இந்த இஃப் கண்டிஷனில் இது கேட்ச் ஆகிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு மறுபடியும் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 1 எஸ் டி ஏ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. மறுபடியும் இதோட பேரண்ட் ஃபங்க்ஷன் இங்கே போயிடும். ஸோ இங்கே போனதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து எனக்கு இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மூவ் த டிஸ்க் n ஃப்ரம் சோர்ஸ் போல் டு டெஸ்டினேஷன் போல். அதாவது மூவ் த டிஸ்க் ஃப்ரம் nன்றது வந்து 1, ஃப்ரம் சோர்ஸ் போல் அப்படின்றது எஸ், டெஸ்டினேஷன் போல் வந்து ஏ. ஸோ மூவ் த டிஸ்க் 1 ஃப்ரம் சோர்ஸ் போல் எஸ் டு டெஸ்டினேஷன் போல் டி அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன வரும்னா மூவ் த டிஸ்க் 1 ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போல் எஸ் டு போல் டி. ஸோ இது பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் எனக்கு அடுத்த ரிகர்சிவ் கால் வருது. டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் ஆக்சிலரி போல் வந்து ஏ, டெஸ்டினேஷன் போல் வந்து டி, சோர்ஸ் போல் வந்து எஸ். n-1 வந்து மறுபடியும் எனக்கு 0ன்னு பாஸ் ஆகும். ஸோ n வந்து 1ன்றதால n-1 0. ஸோ இந்த ஃபங்க்ஷனுமே எனக்கு மறுபடியும் கால் ஆகும்போது என்ன ஆகும்னா 0ன்னு இருக்கிறதால ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனும் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூவை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு மறுபடியும் இந்த பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு எனக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இது வந்து பேரண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதால மறுபடியும் அந்த பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கே வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு மறுபடியும் இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் மூவ் த டிஸ்க், என்னோட வேல்யூ வந்துட்டு 2 ஃப்ரம் சோர்ஸ் போல் வந்து எஸ், டெஸ்டினேஷன் போல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து எனக்கு மூவ் த டிஸ்க் 2 ஃப்ரம் எஸ் டு ஏ அப்படின்றது தான் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் எனக்கு அடுத்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது n-1 என்னது எனக்கு 1, n2 அப்படின்றதால n-1 வந்து 1, ஆக்சிலரி போல் வந்து என்னென்னா எனக்கு டி, டெஸ்டினேஷன் போல் வந்து ஏ, சோர்ஸ் போல் வந்து எஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸோட எனக்கு மறுபடியும் வந்து இந்த டவர் ஆஃப் ஹனாய் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட செகண்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் 1, D, A, S. ஸோ இந்த பேராமீட்டர்ஸோட எனக்கு டவர் ஆஃப் ஹனாய் ஃபங்க்ஷன் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 1, சோர்ஸ் போல் வந்து டி, டெஸ்டினேஷன் போல் வந்து ஏ, ஆக்சிலரி போல் வந்து எஸ். ஸோ என்னோட வேல்யூ வந்து 1ஆன்னு செக் பண்ணணும். இல்லை, ஸோ எல்ஸ்குள்ளே போகிறோம். இப்போ டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் n-1 வந்து 0, சோர்ஸ் போல் வந்து டி, ஆக்சிலரி போல் வந்து எஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போல் வந்து ஏ. ஸோ இங்கே எனக்கு வந்து 0 இருக்குது. ஸோ பேஸ் கேஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். மூவ் த டிஸ்க் 1
1 ஃப்ரம் சோர்ஸ் போல் வந்து டி டு டெஸ்டினேஷன் போல் வந்து ஏ. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து அடுத்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ மூவ் த டிஸ்க் 1 ஃப்ரம் டி டு ஏ. ஸோ அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் n-1 எனக்கு மறுபடியும் 0, ஆக்சிலரி போல் வந்து எஸ், டெஸ்டினேஷன் போல் வந்து ஏ அண்ட் சோர்ஸ் போல் வந்து டி. இப்போ எனக்கு மறுபடியும் இந்த என்னோட வேல்யூ வந்து 0ன்னு பாஸ் ஆகுறதால எனக்கு பேஸ் கேஸில் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனும் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு முடிஞ்சிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகிடுது. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஃபங்க்ஷனும் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் நான் இங்கே வரேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் மூவ் த டிஸ்க் 3 ஃப்ரம் சோர்ஸ் போல் எஸ் டு டெஸ்டினேஷன் போல் டி. ஸோ இதுதான் வந்து எனக்கு அடுத்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் நமக்கு மூவ் த டிஸ்க் 3 ஃப்ரம் எஸ் டு டி அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து அடுத்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் n-1 வந்து என்னென்னா 2, ஆக்சிலரி போல் வந்து ஏ, டெஸ்டினேஷன் போல் டி அண்ட் சோர்ஸ் போல் வந்து எஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் எனக்கு ரிகர்சிவாக கால் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல என்னோட அடுத்த கால் வந்து டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் 2, A, D, S. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் எனக்கு கால் ஆக போகுது. என்னோட வேல்யூ 0 இல்லை, நான் எல்ஸ்குள்ளே போகிறேன். டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் 1, சோர்ஸ் வந்து ஏ, ஆக்சிலரி போல் வந்து எஸ், டெஸ்டினேஷன் போல் வந்து டி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு மறுபடியும் என்ன ஆக போகுதுன்னா ரிகர்சிவாக கால் ஆக போகுது. ஸோ tower of Hanoi of 1, A, S, D. என்னோட டெஸ்டினேஷன் போல் என்னோட ஆக்சிலரி போல் டெஸ்டினேஷன் போலும் ஆக்சிலரி போல் மட்டும் ஸ்வாப் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் காலில். இது எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா என்னோட வேல்யூ வந்து அடுத்த ஸ்டெப்பில் 0 ஆகிடும். ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. மறுபடியும் எனக்கு இன்னொரு அடுத்த தேர்ட் கால்லையும் வந்து எனக்கு 0 தான் ஆகும். ஸோ அதுவும் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ மறுபடியும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். அடுத்து வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அங்கே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா மூவ் த டிஸ்க் 1 ஃப்ரம் ஏ டு எஸ். அடுத்தது எனக்கு என்ன கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவர் ஆஃப் ஹனாய் ஆஃப் ஸோ n-1 1, S, D, A. ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகும். மூவ் த டிஸ்க் 2 ஃப்ரம் ஏ டு டி. அடுத்தது எனக்கு இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் பிரிண்ட் ஆகும். மூவ் த டிஸ்க் 1 ஃப்ரம் எஸ் டு டி. ஸோ இதுதான் வந்து என்னோட கம்ப்ளீட்டாக என்னோட எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோட ரிசல்ட். ஸோ இது எப்படி சிமுலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட டவர் இருக்கும். எஸ், ஏ, டி. ஸோ இங்கே இருக்கிற டிஸ்க் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுது, டிஸ்க் 1 வந்து டிக்கு போகுது. ஸோ இங்கே வந்து எனக்கு 2, 3 மட்டும் இருக்கும். 1 வந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகியிருக்கும். அடுத்தது என்னோட டிஸ்க் 2 வந்து ஆக்சிலரி போலுக்கு மூவ் ஆகியிருக்கும். ஸோ இங்கே வந்து என்னோட டிஸ்க் 3 மட்டும் இருக்கும். ஆக்சிலரி போலில் வந்து என்னோட டிஸ்க் 2 இருக்கும். டெஸ்டினேஷனில் என்னோட டிஸ்க் 1 இருக்கும். தேர்ட் ஸ்டெப்பில் என்னோட டிஸ்க் 3 வந்து சோர்ஸ்லேயே இருக்கும். டிஸ்க் ஆக்சிலரி போலில் வந்து என்னோட டிஸ்க் 2 இருக்கும். டிஸ்க் 1 மட்டும் இந்த டெஸ்டினேஷன் போல்லேருந்து என்னோட ஆக்சிலரி போல ரீச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக என்னோட டிஸ்க் 3 வந்து சோர்ஸ் போல்லேருந்து டைரெக்டாக டெஸ்டினேஷன் போலுக்கு போயிடும். இங்கே வந்து என்னோட ஆக்சிலரி போலில் 1 and 2 டிஸ்க்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் இதே ப்ரொசீஜர் வந்து எனக்கு இந்த 2 டிஸ்கில் அப்ளை ஆக போகுது. ஆக்சிலரி போலை வந்து சோர்ஸ் போலாக வச்சுட்டு என்னோட சோர்ஸ் போல் வந்து ஆக்சிலரி போலாக ஆக்ட் ஆகும். என்னோட டெஸ்டினேஷன் போலுக்கு அடுத்த டிஸ்க் போயிட்டு கரெக்டாக ஃபிட் ஆகும்.
ஸோ இப்போ என்னோட ஸ்டெப் 5ல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மூவ் த டிஸ்க் 1 ஃப்ரம் ஆக்சிலரி போல் டு சோர்ஸ் போல். என்னோட ஆக்சிலரி போல்லேருந்து டிஸ்க் 1 வந்து சோர்ஸ் போலுக்கு போயிடும். ஆக்சிலரி போலில் டிஸ்க் 2 இருக்கும் அண்ட் டெஸ்டினேஷன் போலில் என்னோட டிஸ்க் 3 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்னோட டிஸ்க் 2 வந்து ஆக்சிலரி போல்லேருந்து டெஸ்டினேஷன் போலுக்கு ரீச் ஆகிடும், அதாவது அதோட கரெக்ட் பொசிஷனுக்கு ரீச் ஆகிடும். ஸோ சோர்ஸ் போலில் என்னோட டிஸ்க் 1 இருக்கும், டிஸ்க் 2 வந்து ஆக்சிலரி போல்லேருந்து டெஸ்டினேஷன் போலுக்கு போயிடும். அடுத்தது என்னோட லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்னோட டாப் மோஸ்ட், அதாவது ஸ்மாலஸ்ட் டிஸ்க் வந்து டிஸ்க் 1 வந்து அதோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடும். ஸோ த்ரீ 2 and 1. ஸோ எல்லா டிஸ்க்கும் வந்து சோர்ஸ் ஸ்டேட்லேருந்து என்னோட ஃபைனல் ஸ்டேட்க்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம 3 டிஸ்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எத்தனை டிஸ்க்ஸ் இருந்தாலும் நம்மளால் வந்து அது ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்மளால் வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் பண்ண முடியும், ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டிஸ்க் வந்து த்ரீ டிஸ்க். ஸோ n வந்து 3 இருக்குது. 2 power n minus 1, அதாவது 2 power n வந்து என்னென்னா 2 power 3 minus 1, 2 power 3 வந்து 8 minus 1. ஸோ 7 ஸ்டெப்ஸில் வந்து என்னால் என்னோட டெஸ்டினேஷன், அதாவது ஃபைனல் சொல்யூஷனை ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மினிமம் எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 power n minus 1 ஸ்டெப்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ். ஸோ இந்த டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளமோட ரிகர்சிவ் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, T of n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸ் ஈக்குவல் டு 2 times T of n minus 1 plus 1. அதாவது ஒரு 3 டிஸ்க்கு வந்து என்னோட ஃபைனல் சொல்யூஷன் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே இருக்கிற மற்ற எல்லா ஸ்மால் டிஸ்க்ஸையும் வந்து நான் வந்து ஸ்பேர் பெக்குக்கு நான் அனுப்பணும், அதாவது ஸ்பேர் போல் ஆக்சிலரி போலுக்கு நான் வந்து அதை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னோட ஃபைனல் டிஸ்க், அதாவது இந்த n அப்படின்ற டிஸ்கை வந்து நான் எடுத்து டெஸ்டினேஷன் போலில் போட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணணும்னா என்னோட ஆக்சிலரி போலில் இருக்கிற மீதி எல்லா டிஸ்கையும் நான் எடுத்து அந்த டெஸ்டினேஷன் போலில் இருக்கிற பாட்டம் டிஸ்க்கு டாப்பில் வந்து நான் இதை போட்டுறேன். ஸோ அதுதான் வந்து என்னோட ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு தடவை எனக்கு n-1 டிஸ்க்ஸை வந்து ஆக்சிலரி போலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு T of n-1 அதுதான் வந்து ஈக்குவேஷன். அடுத்த தடவை மறுபடியும் என்னோட ஆக்சிலரி போல்லேருந்து என்னோட டெஸ்டினேஷன் போலுக்கு ரீச் பண்ண வைக்கிறதுக்கு மறுபடியும் எனக்கு ஒரு T of n-1 பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அதனால நான் என்ன யூஸ் பண்ணேன்னா 2 times T of n-1 plus 1. இந்த 1 அப்படின்றது என்னென்னா என்னோட சோர்ஸ் போல்லேருந்து என்னோட பாட்டம் டிஸ்கை நான் எடுத்து டெஸ்டினேஷன் போலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன். ஸோ அதுதான் வந்து எனக்கு +1 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரிகர்சிவ் ஈக்குவேஷன் ஃபார் டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம். Thanks for watching.